ஒரு பெடஸ்ட்ரியன், ஒரு பொதுமக்களாகிய ஒரு காமன் மேன் ஒரு ரோட கிராஸ் பண்ணும்போது, அந்த ரோட எப்படி அவங்க கிராஸ் பண்றாங்கன்றதே அவங்களுக்கு பெரிய ஒரு இன்னலா இருக்கு. இல்லைங்களா? அந்த ரோட நிச்சயமா. கிராஸ் பண்ண முடியல. அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாரி இருக்கு. ஸோ அதுக்கு தான் அந்த பெலிக்கன் சிக்னல்ன்ற தீர்வ குடுத்தாங்க. அந்த தீர்விலயும் இந்த மாரி வாகனங்கள் நிற்காம செல்லும்போது, அது இன்னும் மக்களுக்கு ஒரு பெரிய தடையா நான் பார்க்குறேங்க. நான் இல்லைங்க. மக்கள் சார்பா நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இப்படி இருக்கும்போது, அவினாஷி ரோட்ல இதுக்கு ஆல்டர்னேட்டா இப்ப யூ டர்ன் ஸ்டாப் பண்ணலாங்களா? இல்ல வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்குங்களா? அதாவது அவிநாசி மேம்பாலம் சாங்ஷன் பண்ணும்போதே, அந்த எஸ்டிமேட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, 5 இடங்களில் வந்து பாதசாரிகள் கடப்பதற்கு எஸ்கலேட்டர் பிளஸ் லிஃப்ட் சேர்ந்து அமைந்த மாரி. அவங்க வந்து கீழ இறங்கி நடக்காம, எஸ்கலேட்டர் மூலமாவே மேல வந்து கடந்து செல்ல மாரி அமைப்பு எஸ்டிமேட்ல இருந்தது. எஸ்டிமேட்ல இருந்ததுங்களா? எஸ்டிமேட்ல இருந்தது. ஓ! ஆனா, அது வந்து இடையில வந்து இந்த மெட்ரோ ரயில் வரவுது அப்படின்ற ஒரு திட்டத்தினால, அது மெட்ரோ ரயில் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று அதை தற்காலிகமாக நிறுத்திவிட்டார்கள். இப்போ என்னாச்சுன்னா, பாலம் முடிஞ்சிருச்சு. ஆனா, அந்த திட்டமும் முழுமையாக பாதசாரிகள் கடப்பதற்கான அந்த எஸ்கலேட்டர் சிஸ்டமும் மொத்தமா நிறுத்திட்டாங்கன்றது வந்து கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். அதுக்கு ஆல்டர்னேட்டா தான் இந்த பெலிகான் சிக்னல் நாங்க கொண்டு வந்தோம். பெலிகான் சிக்னல் வந்து பாதசாரிகளின் உரிமையாக பார்க்கப்படுகிறது. அவர்களே சென்று பட்டனை நிச்சயமா. அழுத்தி, அவர்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்லக்கூடிய ஒரு உரிமையாக அது கொடுக்கப்பட்டது. ஆனாலும் சில வாகன ஓட்டிகள் அந்த ரெட் சிக்னல் இருந்தாலும் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளை நாம் காண முடிகிறது. பத்திரிகை வாயிலாகவும் அறிய முடிகிறது. அப்ப அதற்கு என்ன அடுத்த ஆல்டர்னேட்ன்னு சொன்னோம்னா, நிச்சயமாக வந்து வேகத்தடைகள். இந்தியன் ரோட்ஸ் காங்கிரஸ் படி